வின் பண்ணிடுவோன்னு தோணலை, வின் பண்ணிடணும்னு தோணுச்சு. பேசும்போது பிஆர் இருந்தாங்களா இல்லை புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்ல வந்து பிஆர் யாருக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி வருது. தீபகண்ணை வெளில போறோம் எங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா நாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். குடும்பத்தையே அடிச்சாங்க அப்படின்றப்போ நீங்க வந்து ஆமா தப்புதான் அப்படின்னு. பட் நிறைய பேர் முத்து அங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாமோ, ஏன்னா அவங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீங்க சிவாட்ட ப்ரோபோஸ். வணக்கம். வணக்கம்ண்ணே. முத்து எப்போ நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்றத உனக்கு ஒரு செல்ஃப் தாட் வந்திருக்கும்ல, ஓகே நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்றது, அது எப்போ ஜட்ஜ் பண்ணாரு? ஒருவேளை ஜாக்லினும் தீபக்கும் வெளியே போனதுக்கு அப்புறமா, இல்ல சௌந்தர்யாவும் நீங்களும் மேடையில விஜய் சேதுபதி கூட நிற்கும் போது ஓகே நம்ம தான் வின் பண்ணிடுவோன்றது தோணுச்சு? வின் பண்ணிடுவோன்னு தோணலை, வின் பண்ணிடணும்னு தோணுச்சு. எப்போனா பிக் பாஸ்க்கான இன்டர்வியூஸ் போகும்ல, அப்பையிலேருந்தே எனக்கு தோணுச்சு. அப்பையிலேருந்து எப்படியாவது வின் பண்ணிடணும். ஏன்னா பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய நிகழ்ச்சி, பிரபலங்களுக்கான நிகழ்ச்சி, அங்கே வந்து ஒரு பெரிய நடிகரோ ஒரு பெரிய பிரபலமோ ஒரு செலிபிரிட்டியோ அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. சாமானியன்லேருந்து ஒருத்தர் போய் ஜெயிச்சிட்டா அது ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அதனால வின் பண்ணிடணுங்கிறதா இருந்துச்சு கடைசி வரைக்கும். நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற நாள்ல இருந்து சேதன் என் கையை தூக்குற வரைக்குமே வின் பண்ணிடுவேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வின் பண்ணிடுவேன் நினச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நகரவே மாட்டேன். வின் இப்போ 12வது வாரத்தில் வின் பண்ணிடுவேன் நினச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி நான் விளையாடுவேன். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, மொதல் பெட்டி தான் நீ எடுத்துட்டீங்கல்ல டாஸ்க்கு பெட்டியில், ஏன் 2ஆவது பெட்டி 3ஆவது பெட்டிக்கும் போய் நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு பசங்க. அப்போ நான் சொன்னேன், முதல் வாரம் நான் நல்லா விளையாண்டேன், 2ஆவது வாரம் 3ஆவது வாரம் விளையாட மாதிரி தான் வெளியே போயிடுவேன். அது இப்படி தான் எதுவும் அங்கே கிடைக்கிற ஒவ்வொன்றும் வாய்ப்பு. எதுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்குன்னா முன்னேறி வர்றதுக்கு தான். கடைசியில் அந்த கோப்பையை வாங்கி எல்லாருக்குமானதுன்னு சொல்றதுக்கு தான். அதனால வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற. ஆனா உங்களுக்கு ஒரு இன்ட்டு தோணி இருக்கும்ல, இப்போ வந்து தீபக் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டோட முத்தம் அப்படின்ற தீபகண்ணை வெளில போறோம் எங்களுக்குலாம் பயம் வந்துருச்சுனே. ஏன்னா நாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். ஓகே நம்மலாம் டாப் 5, நான் தீபகண்ணை, மஞ்சு, ஜாக்லின், சவுண்டு, நாங்கெல்லாம் வந்து ஒரு டாப் 5ல வருவோங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். தீபகண்ணை மஞ்சரி வெளில போயிட்டாங்க. சரி மஞ்சரி வெளில போனால் அங்கே வயல் கார்டு அவங்களுக்கு ஓட்டு இருக்காது. தீபகண்ணை வெளில போறாரு. அடுத்த வாரம் நம்ம வெளில போனால் ஆச்சரியப்படுறக்கே இல்லைடாங்கிறது எல்லாருடைய சைக்கலாஜிக்கலையும். ஏன்னா வெளில என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. யாருக்கு ஆதரவு இருக்கு, யாருக்கு ஆதரவு இல்லை, யார் என்ன மாதிரியா போய் சேர்ந்து. பட் ஆனால் இந்த ஃபேமிலிஸ் வரும்போது அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ்லாம் வீட்டாக்கு போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது அவங்க எல்லாருமே ஒரு சைடில் இன்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல. இப்போ தீபக் வந்து சொல்லும்போது தமிழ்நாட்டையும் உங்களுக்கு இந்த முத்தத்தை கொடுத்த மாதிரி அப்படின்னு. அதை தான் நானும் சொல்றேன். வந்தவன் பூரா பேரும் தீபகண்ணே நாங்க தீபக் தான் ஜெயிக்க போறாரு. தீபகண்ணே முத்துக்குமரன் 2 பேருக்கு தான் பெரிய சப்போர்ட். தீபகண்ணை எவிக்ட்னு எல்லாரும் வந்து டாப் சேலஞ்சு கிட்ட திரும்பி பார்த்தா எல்லாரும் தலை குனிறாங்க. அப்பதான் போய் கேட்டேன் ரவி சார்ட்ட, எங்க அண்ணன் டாப் 5 அவர் தான் வின்னர், என்னென்ன ஆச்சுங்க தெரியலடான்னு கையை விரிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப நம்ம கணிக்கிற எதுவுமே இங்க நடக்க போறது இல்லை. சேலஞ்சு கேட் வந்த 8 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, முத்துக்குமரன் தீபக் முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக், இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. பார்த்தா தீபகண்ணை அந்த வாரம் எவிக்ட். தீபகண்ணை வெளில போனா நாங்கள் எல்லாருமே உடஞ்சிட்டோம், கான்ஃபிடென்ட்டே போச்சு. அப்போ மக்கள் வந்து என்னமோன்னு விரும்புறாங்க. உங்களுக்கு என்ன அன்ஃபேர் எவிக்ஷன் என்ன தோணுச்சா? 100% இல்லவே இல்லை. எப்படி அன்ஃபேர்னு சொல்ல முடியும்? இப்போ தீபகண்ணை ஒரு விளையாட்டு விளாட்றாரு, நான் ஒரு விளையாட்டு விளாட்றேன். இப்போ முதல் வாரம் எவிக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. 12ஆம் வாரம் மக்களுக்கு யாரை எப்போ வெளியேற்றணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே மக்கள் முடிவு தான். கரெக்ட். 100% மக்கள். சௌந்தர்யாவை மட்டும் இல்லை, இது பிஆர் வெளியிருந்து வந்த சுனிதாவும் அவங்கள பிஆர்ன்றாங்க, சான்சனாவும் பிஆர்ன்றாங்க. இப்போ இவங்க அன்ஷிதா உள்ள வரும்போது உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ரவீந்தர் வந்து உங்களுக்கு உள்ளே பிஆர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ நீங்க சொல்லுவீங்க அப்படி சொல்லாதீங்க எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு. பட் ஆனா முத்துவை பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் குரல் கொடுத்துருக்காரு. இப்போ ஆர்னவ் வந்து ஜெஃப்ரி சத்யாவை பத்தி பேசும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளுங்க, அப்படி பேசாதீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு ரீஎன்ட்ரியாவப்போ நீங்க சொல்லுவீங்க. பட் ஆனா எல்லாருமே சௌந்தர்யாவை கார்னர் பண்ணும்போது நீங்க பிஆர் வச்சுதான் வந்தீங்க. ஏன்னா மக்கள் சப்போர்ட் இல்லாம ஒரு பொண்ணால பின்னாலே வரைக்கும் வர முடியாது. அதுதான் ரியாலிட்டி. 100%. அப்ப ஏன் முத்து அங்க வந்து சௌந்தர்யாக்காகவோ அந்த பிஆருக்காகவோ பேசல? அந்த வீட்டில் ஏதோ ஒரு அநாகரிகமான விஷயம் நடக்குதுன்னா தடுத்து நிறுத்த தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா தடுத்து நிறுத்த தேவையில்லை. அந்த வீட்டில் ஒருத்தன் இன்னொருத்தனை பத்தி கருத்து சொல்றதுங்கிறது அவன் கருத்து சுதந்திரம். இப்ப சுனிதாவோ அல்லது வேற யாரோ ஒருத்தர் வந்து அன்ஷிதா வந்து மக்கள் கொடுத்த ஹக்குன்னு சௌந்தர்யாக்கு ஹக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு வெளில பிஆர் நடக்குதுங்கிறாங்க அன்ஷிதா. இப்ப இது நடக்குதான்னு எனக்கு தெரியாது, நடக்கலைன்னு எனக்கு தெரியாது. நடக்குதா நடக்கலைன்னு தெரியாம நான் போய் எப்படி அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அது தப்பாயிரும்ல. ஒரு 4வது வாரத்திலேயே சொல்லியிருப்பேன், இந்த கேர்ள்ஸ் வந்து ஜாம் எடுத்துட்டு அந்த மேட்ரு நடந்தப்ப சேதனை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, தெரியாத விஷயத்துல என்னால கருத்து சொல்ல முடியாதுன்னு. தெரியாத விஷயத்துல மூக்க நுழைச்சு அங்க நம்ம பல்ப் வாங்க ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வெளில போயிட்டு வரவங்க, அதை ரவி சார் கேட்டார் சுனிதாட்ட. ரவி சார் கேட்டார்,
அவர் தான் முதல்ல என்ன சொல்றாரு, பிஆர்லாம் சொல்லாதீங்க, சுனிதா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றப்ப ஐ ஹேவ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறாங்க சுனிதா. நாங்களாம் மலைச்சு போய் உட்காரோம், என்னையா சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அது எங்களுக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்ல வந்து பிஆர் யாருக்கு அதிகம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி வருது. பிக் பாஸ்குள்ள பிஆரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இப்போ யாருக்கோ வெளில பிஆர் நடக்குதுங்கிறதானே எங்களுக்கு போகும். அது சௌந்தர்யாவுக்கா இல்ல சௌந்தர்யா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, எனக்கு வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன்றதை அவங்க அக்செப்ட் அவங்க சொன்னாங்க. ராணுவ ஒரு இடத்துல சொல்றாப்ல வீட்டுக்குள்ள, ஆமா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு பண்ணி கொடுக்குறாப்லன்னு சொல்றாப்ல. இப்போ இந்த பிஆர்ங்கிறதுலே பல விஷயங்கள் இருக்குண்ணே. இப்ப ஒண்ணும் இல்லை, ரவி சார் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது, தெரிஞ்சா தடுத்து நிப்பாட்டிப்பேன். ஆனால் என்ன பண்ணாரு, எங்க ஒரு இடத்துல முத்துக்குமரனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், வெளியிலேயே அதுதானே. அப்ப யாரோ ஒருத்தருக்கு யாரும் அகைன்ஸ்டா மாறணும்னு நினைச்சீங்களா? இவர் உள்ள போய் உங்களுக்கு வந்து பிஆர் பண்றது, உள்ள எனக்கு பிஆர் பண்றது அகைன்ஸ்டா மாறுமா மாறாதெல்லாம் ரெண்டாவது. அவர் உள்ள வந்து எனக்காக பேசுறாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் போய் நிப்பாட்டிருப்பேன், அண்ணா இதை பண்ணாதீங்கன்னு இருப்பேன். எனக்கு தெரியவே. ஏன்னா அவர் எல்லாரையும் விமர்சனம் பண்ற மாதிரி என்னை வந்து கேள்வி கேட்கிறாரு, தீபகண்ணனை கேள்வி கேட்கிறாரு, எல்லார்ட்டையும் பெட்டியை பத்தி. என்ன ஒண்ணு, ரயான்ட்ட 1.5 மணி நேரம் பெட்டி பத்தி பேசினார். ஏன்ட்டையும் மீதா, பவித்ரா, ஜாக்லின், அருண், விஷால் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பெட்டியை பத்தி பேசினார். அப்ப ரயான் ஒண்ணு, நாங்க 7 பேர் இந்த பக்கம் ஒண்ணு. ஏன்னா அதுக்கு ஒரு சில காரணம் சொல்றாரு. அவன் டிடிஎஃப் வந்துட்டான், அவன் பெட்டி எடுத்து வெளியே போயிட்டான், டாப் 5ல ஒரு சீட்டு காலியாகும், சேலஞ்ச் 8ல இருந்து உள்ள போலாம். ஆனா அவர் அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காரு. அது வேலிடா இல்லையாங்கிறதெல்லாம் அது அவரை சார்ந்தது, மக்களை சார்ந்தது. இப்படி அவரு எல்லாரையும் கேள்வி கேட்கும்போது என்னையும் கேள்வி கேட்டதுனால அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒரு இடத்துலயும் என்னை பத்தி பேசலாம் தெரிஞ்சுதான் நிறுத்திருக்கலாம், அங்கேயே நிறுத்திருப்பேன். ஏன்னா 8 பேரும் போராடிட்டு இருக்கோம், 8 பேரும் டிசர்வ். இங்க நீங்க ஒரு இடத்துல முத்துக்குமாரன் பெருசு நீங்க மத்தவங்க கூட சொன்னீங்கன்னா அது சரியா இருக்காதுனே அப்படிங்கிறத நான் அங்கேயே திருப்பேன். கடைசி வாரம் வந்து அதான் நடந்துச்சு. நைட்டு பேசும்போது பிஆர் இருந்தாங்களா இல்லையா அருண் செஞ்சவனே இவங்ககிட்ட நான் போகும்போது சொல்லிட்டு போன வேலை என்னன்னா, நான் மறுபடியும் சொன்னேன், பிஆருங்கிறது நிறைய இருக்குண்ணே, உனக்கு தெரியும் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பவராக வேலை செஞ்சுட்டு. நீ ஒரு பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான பொருளாதாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஜெயிக்கிற அமௌண்ட்டை விட பெரிய பணம் செலவழிக்கணும்லாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் என்ன சூழல் அப்படிங்கிறத. நான் போகிறதுக்கு முன்னாடி பண்ண ஒரே வேலை, என் இன்ஸ்டாகிராம் ஐடியா அருண்கிட்ட கொடுத்து, அண்ணே அவர் 8 மணி நேரம் ஆஃபீஸுக்கு போகிறாரு, போயிட்டு வந்துட்டு உள்ள நடக்கிறத வெட்டி மட்டும் இன்ஸ்டாவில் போடு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எப்பயும் சமூகம் பற்றி ஏதோ குரல் எழுப்பி நம்ம இன்ஸ்டா மூலியமாக தான் பிக் பாஸ் வாய்ப்பே நமக்கு கிடைக்குது. அது ஒரு அடையாளமாக வச்சுருக்கோம். 3.5 மாதம் பேஜ் செத்துறக்கூடாதுங்கிறக்காக ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன், உள்ள ஏதாவது பேசுவேன், அப்படி பேஜ் ஆக்டிவ் ஆகின்னு சொல்லிட்டு போனேன். எப்போ ஒன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ஒன்ஸ் வந்து நம்ம பற்றி தப்பான விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குதோ, அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி ஒரு 4-5 உண்மையான நம்ம மேல இருக்க நலம் விரும்பிகள் அங்கங்கே சேர்றாங்கிறப்போ அவங்கள ஒன்று சேர்ப்போங்கிற வேலையை இவங்க பார்த்தாங்க. இவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் நம்ம பண்ணதை எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு பேர் பிஆர் வேலைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அதான் இங்கே வந்து காசு பணம் சம்பாரிச்சேனா, சொத்து மனிதர்கள் சம்பாரிச்சேன். அந்த நண்பர்கள் அவங்க உள்ள நான் உழைச்சதுக்கு வெளியில் அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதுக்கு பேர் பிஆர்னா தாராளமா நீங்க பிஆர்னு வச்சு ஒரு 2 பிஆர்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் பிஆர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து நான் பண்ற விஷயத்த கட் பண்ணி போடுறது ஒரு பிஆர். இப்போ செகண்ட் பிஆர்ன்றது எப்படின்னா, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் நான் அடிச்சு பேசினா அது நெகட்டிவா மாறும் அப்படின்றது ஒண்ணு. இப்போ சிவா வந்து ஒரு இடத்துல ஏந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து என் குடும்பத்தையே அடிச்சாங்க அப்படின்றப்போ நீங்க வந்து ஆமா தப்பு தான் அப்படின்னு. பட் நிறைய பேர் முத்து அங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாமோ, ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்டேன். நீங்க சிவான்ட்ட போன் அடிக்கிறீங்க, நான் அவர் கையை பிடிச்சி அண்ணே தம்பி, அவர் முதல்ல வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்தோடனே என்கிட்ட சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா, தம்பி அவர் இந்த விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்றாரு. அதாவது ஸ்டேஜில் போய் முத்து பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அவர் கப்பு உடைக்க போறப்ப நீ வரக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதாகவும் வெளியில பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கல. அப்போ உள்ள வந்து என்ன சொல்றாரு, தம்பி நடக்காத சில விஷயங்கள் நடந்ததா வெளில பேசிட்டாங்கப்பா, அதெல்லாமே வந்து ஆமாவா இல்லையா மட்டும் நீ சொன்னா போனா, இதெல்லாம் நடக்கவே இல்லை, நான் இதே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டேன். சாட்டர்டே எபிசோட்ல தான் என்ன சொல்லிட்டாரு, மனைவி குழந்தைங்க பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு அழுதுட்டாரு. எனக்கு ஏன்னா முதல் நாளே நீ இதை சொல்லாம இங்க வந்து இவ்வளவு சீரியஸா சொல்றீங்கன்னா, அப்ப எனக்கு சீரியஸாவே தோணல. சரி ஏதோ ஒரு விமர்சனம் வந்திருக்கு, அதென்ன கடந்துட்டாரு. அப்புறம் அதை ரொம்ப பாதிச்சிருந்தோடனே அவர் தனியா கூப்பிட்டு போய், அண்ணே ரொம்ப ரொம்ப சாரிண்ணே, இது ஏன் நடந்துச்சு எப்படி நினைச்சு எனக்கு தெரியாது, ஆனா உன்னைய தவறான முறையில் பேசியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு, அதுக்கு தம்பி காரணமாக இருந்ததுக்கு முன்னாடி ஐயோ இல்லை முத்துனார். இல்லைண்ணே இதுக்கு காரணமாக தம்பி இருந்திருக்கேன்ல, நான் வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன், வீட்டுக்கு வர்றேன் நான் அண்ணிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அங்கேயே சொன்னேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாரு. அது அப்படி தானே, ஏன்னா அட்லாஸ்ட் நம்ம தானே காரணம். இந்த வீடு தான் சொல்லி கொடுத்துச்சு, ஒரு தப்பு நீ செஞ்சியா செய்யலையாங்கிறது ரெண்டாவது. முதல் விஷயம், ஒரு தப்பு நடந்துக்கு நீ காரணமாக இருந்திருந்தாலும்
நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கணுங்கிறத பிக் பாஸ் சொல்லி கொடுத்த நிறையா பாடங்களில் ஒன்றுங்கிறனால அங்கனக்குள்ளேயே அவர்கிட்ட வந்து என்னைய மன்னிச்சுக்கிறேன், இல்லைண்ணா ரொம்ப சாரி, ஒரு முறை போய் வீட்டில் சந்திக்கணுங்கிறதும் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்தினால சொல்கிறேன், இவ்வளோ பேர் அன்பு செலுத்துவாங்க, இவ்வளோ பேர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க, நமக்காக நிற்பாங்கங்கிறலாம் கனவுல கூட கண்டது கிடையாது. ஆனால் அந்த பிரியத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு அடுக்கு போய் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீட்டில் நான் கற்றுக்கிட்டது அதுதான், எந்த சூழலையும் இன்னொருத்தர் காயப்படுற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. அதுதான் எல்லார்ட்டையும் வைக்கிற பெரிய ரெக்வஸ்ட். எல்லாரையும் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு அன்பு செலுத்துகிறோங்கிறதுக்காக இன்னொருத்தரை காயப்படுத்துறது வந்து அது அறம் இல்லை, அது சரியும் கிடையாது. அதனால் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெருமளவு முயற்சி செய்வோம். இப்போ இதை தான் நம்ம ஆளுக செஞ்சது. இப்போ நம்ம அன்னைங்க வெளிலேருந்து என்ன செஞ்சாங்க, அவங்க கூட சண்டை போடுறதும் கூட சண்டை போடுறதுலாம் இல்லை, நம்ம மேலே அடியாக வந்து விழுந்துச்சு. அதெல்லாம் வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நம்மளை என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. இவங்க அதுக்கெல்லாம் பதிலே சொல்லுங்க. இப்போ அதுக்கு உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னாக்கா அதுக்கு தான் பிஆர் டீம் வைக்கணும். அதுக்கு பதில் சொல்லவோ அல்லது இன்னொருத்தரை குறைச்சி பேசவோ இன்னொருத்தரை அடிக்கவோ அதுக்கு நம்ம ஆள் வைக்கணும், அதுக்கு வேலை செய்யணும். பிக் பாஸ் இந்த போதி மரமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் உள்ள போன பேர் தான் எல்லாருமே வந்து பேசுறதோட எங்க அப்பா வாசம் இப்பதான் புரியுது, இப்பதான் பணத்தோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு தெரியுது. இப்போ நீங்க சொல்றீங்களா யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்பதான் அந்த வேல்யூஸ்லாம் தெரியுது அப்படின்னு. அது வந்து ஏதோ ஒரு சாமியார் கூடம் ஒரு கோவில் மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ஷன் நடக்கல. ஏன்னா வெளியே நம்ம நார்மலா இருக்கோம், இப்போ எனக்கு ஒரு வயசாகுது உங்களுக்கு ஒரு வயசாகுது, நம்ம எல்லாத்தையும் டே டு டே லைஃப்ல பாக்குறோம். பட் ஆனால் பிக் பாஸ்குள்ள போயிட்ட பேர் தான் எனக்கு வந்து புதுசா ஒரு அறிவு முளைச்சிருக்கு, அம்மா அப்பா பாசனம் இப்பதான் தெரியுது, ஃபேமிலி கூட இப்பதான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. இது எல்லாமே உள்ள பார்க்கும்போது இல்லை ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு வேல்யூஸே தெரியாதா, இப்பதான் வேல்யூஸே தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல. இப்போ இதை வந்து ரொம்ப சரியான விஷயம் நீ கேட்டேன். இது எப்படி யாருன்னா ரொம்ப பழமைத்துவமா எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்களா நான் சாமியாரா, நீங்க போதி மரமா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த முக்திலாம் கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இன்னைக்கு சோசியல் மீடியால பீக்ல இருக்கிற ரீல்ஸ் என்ன, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். நீங்க லவ் பண்றவன் எல்லாரும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்காவது வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலையும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குமோன்னு தெரியலையா, பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும், அவன் ஊருக்கு போனா தான் நீ காதலிப்பியா. இதே தான் அங்கேயும் நீங்க யாரு கூடயுமே தொடர்புல இருக்க மாட்டீங்க, யாரு கூடயும் நீங்க வந்து பேச முடியாது. ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி இது. ஒரு நீ இல்லைன்னா தானே அது வருது, ஒண்ணுமே இல்லை. நீ வந்து இன்னைக்கு 35 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஆண்களையும் கூப்பிட்டு, அம்மா தவறி போன ஆண்களை கூப்பிட எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா இருக்கிறப்ப நான் எங்க அம்மா வந்து மதிக்காம போயிட்டேன், எங்க அம்மா வந்து என்னை சாப்பிட்டியான்னு ஃபோன் அடிச்சு கேட்டா நான் வந்து வச்சிருவேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறேன். இது 35-40 வயசு தானே எல்லா ஆண்களும், அம்மாவை தவற விட்ட எல்லா ஆண்களும் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட். அப்போ அவன்கிட்ட போய் இப்பதான் உனக்கு பேசினா, ஆமா ஒண்ணு இல்லைன்னா தானே ஒரு அருமை புரியும். உள்ள எதுவுமே இருக்காது, நீ அம்மா கிட்ட பேச முடியாது, நீ வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு லைஃப்ல இருக்கலாம். அங்க உட்காரும் போது உனக்கு புற வாழ்க்கையே கிடையாது, நீ உன்னைய பத்தி மட்டுமே யோசிப்ப. அப்போதானே புரியும். இப்போ எதுக்கு யோகா கிளாஸ் போறாங்க எல்லாரும், எதுக்கு மெடிடேஷன் போறாங்க, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு என்ன, அதை தொடக்க வேண்டியது என்ன, அதெல்லாம் புரியும். பிக் பாஸ் உண்மையிலேயே என்ன கேட்டா ஒரு போதி மரமான ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆமா, நிச்சயமா ஆமா.